வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் கிராம சாலைகள் சேதமடைந்துள்ளதால் 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதி. 12 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் சாலையை சீரமைக்க கோரிக்கை. தென்காசியில் விலங்குகளால் சேதமடைந்த பயிர்களுடன் ஆட்சியரை முற்றுகையிட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பரபரப்பு. வத்தலகுண்டு பகுதியில் அமோக விளைச்சல் கண்டுள்ள அவரைக்காய் நாள் ஒன்றுக்கு 5 டன் வரை ஏற்றுமதி செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. குடியாத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் குப்பைகளை கவுண்டன்னிய மகாநதி ஆற்றில் கொட்டப்படும் அவலம். ஆற்று நீர் பாதிக்கப்படுவதால் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் பருவநிலை மாற்றத்தால் திராட்சை பழங்களின் விலை கடும் வீழ்ச்சி. உரிய விலை கிடைக்காமல் தவிக்கும் விவசாயிகளின் வேதனைகளை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வசதி இல்லாததால் 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏரவார் கிராமத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள லட்சியம் என்ற கிராமத்தில் 4000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த 2 கிராமங்களுக்கும் இடைப்பட்ட சாலை குண்டும் குழியுமாக ஜல்லி கற்கள் பெயர்ந்து கிடப்பதால் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் கடும் அவதிக்குள்ளாக்கி வருகின்றனர். அத்துடன் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமப்படுகின்றனர். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையை கடந்து செல்லும் 15 கிராம மக்களும் 12 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் விலங்குகளால் சேதமடைந்த பயிர்களுடன் விவசாயிகள் ஆட்சியரை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசியில் மாதந்தோறும் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாதத்திற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிவகிரி, வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில், திருவேங்கடம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்றனர். இந்நிலையில் கரிவலம் வந்த நல்லூர் பகுதியில் காட்டு விலங்குகள் பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக கூறி உரிய நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுடன் ஆட்சியரை முற்றுகையிட்டனர். பின்னர் இதுகுறித்து விசாரிக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனால் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை டவுன் பகுதியில் பெரும்பாலான சாலைகள் மோசமான நிலையில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு பருவமழையின் போது திருநெல்வேலி மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது. அப்போது நெல்லை மாநகர பகுதியில் உள்ள பெரும்பாலான சாலைகள் மிகவும் சேதமடைந்தன. இந்நிலையில் வணிகர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன. சாலையில் உள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அத்துடன் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் உள்ளதால் சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் அருகே குப்பை கழிவுகளை கவுண்டன்னிய மகாநதி ஆற்றில் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் 36 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டு மக்கள் கழிவுநீர் கால்வாயை தூர்வார வேண்டும் என பல மாதங்களாக கோரிக்கை வைத்திருந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற நகராட்சி நிர்வாகம் ஜேசிபி இயந்திரம் மூலம் கழிவுநீர் கால்வாயை தூர்வாரி சுத்தம் செய்தது. இந்நிலையில் கழிவுநீர் கால்வாயில் இருந்து தூர்வாரப்பட்ட குப்பை கழிவுகள் அனைத்தும் லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு கவுண்டன்னிய மகாநதி ஆற்றில் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் ஆற்று நீர் வீணாகி தொற்றுநோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது.
எனவே இதனை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வத்தலகுண்டு பகுதியில் அவரைக்காய் அமோக விளைச்சல் கண்டுள்ளதால் நாள் ஒன்றுக்கு 5 டன் அவரைக்காய்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ராஜதானிக்கோட்டை, அச்சனம்பட்டி, விருவீடு, விராலிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பந்தல் சாகுபடி களை கட்டி வருகிறது. சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் அவரைக்காய், புடலங்காய், பாகற்காய் உள்ளிட்ட பந்தல் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த ஆடிப்பட்டம் தொடங்கிய பட்டை அவரைக்காய் தற்போது நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 5 டன் அவரைக்காய்கள் பறிக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. கார்த்திகை, மார்கழி மாதங்களில் சைவ உணவிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய் தொடங்கி 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்க ராஜதானிக்கோட்டை, வளையப்பட்டி, கீழத்தொத்துப்பட்டி, சந்தையூர், மேலச்சனம்பட்டி ஆகிய பகுதிகளில் இந்த ஒரிஜினல் நாட்டு பட்டா வர பந்தல் அமைச்சு சாகுபடி பண்ணியிருக்கோம். சாகுபடி இப்போ மகசூல் வந்துருக்கு. போன வருடம் காட்டி இந்த வருஷம் நல்ல மகசூல் கிடச்சிருக்கு. அதே மாதிரி போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் ஒரு 10 நாளைக்கு முதல் 50 ரூபா 60 ரூபா விற்றுக்கிருந்த அவரை இந்த கார்த்திகை மாதம் பிறந்ததுலேருந்து 75 ரூபா போய்க்கிருக்கு மார்க்கெட்டில். எங்கள் பகுதியிலேருந்து மதுரை, கும்பகோணம், தஞ்சாவூர், சென்னை ஆகிய ஊர்களுக்கு காய்கறி பறித்து அனுப்பிச்சிக்கிருக்கோம். இன்னும் நாட்கள் போக போக எப்படி ஒரு 10 டன் 20 டன்னுக்கு மேலே ஏற்றுமதி நாங்கள் பண்ணிடுவோம். இது போக நமக்கு வெளியில் சென்னை, கும்பகோணம், மெட்ராஸ், சென்னை, மதுரை இங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிருக்கோம். அது போக அங்கேருந்து நமக்கு கேரளா, வெளி மாநிலங்களுக்கெல்லாம் நிறையா போகுதுன்னு சொல்கிறாங்க. போன வருஷம் விளைச்சலை காட்டி இந்த வட்டம் விலை நல்லா ஜாஸ்தியாகவும் நல்ல விலையும் இங்கே விவசாயிகளுக்கு நல்ல இதாக கிடைக்குது. நாகையில் குடை கொண்டு மீன்களை பிடித்த இளைஞரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் அம்பல் கிராமத்தில் உள்ள அரசலாற்றில் மழை வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் அம்பல் பகுதியில் உள்ள கதவணையில் பாய்ந்து ஓடும் நீரில் அப்பகுதி இளைஞர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இதில் தூண்டில் வலை என எதுவும் பயன்படுத்தாமல் குடையின் 4 முனைகளிலும் கயிறை கட்டி ஓடும் நீரில் மீன்களை பிடிக்கின்றனர். அதன்படி ஒரு இளைஞர் குடையை பயன்படுத்தி கெண்டை மீன் குஞ்சுகளை பிடிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. பாலக்கோடு பகுதியில் தொடர் மழை காரணமாக முள்ளங்கி விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் முள்ளங்கி அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் முள்ளங்கி ஒசூர் மற்றும் பெங்களூரு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் பருவமழை காரணமாக முள்ளங்கி செழித்து வளர்ந்து அமோக விளைச்சல் கண்டுள்ளது. அத்துடன் முள்ளங்கி விலையும் கிலோவுக்கு 10 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 25 கிலோ எடை கொண்ட முள்ளங்கி மூட்டை 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த வாரம் 1000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னெல்லாம் முள்ளங்கி விலை 5 ரூபா கேஜி, 5 ரூபா 10 ரூபாய் போயிடுச்சு. இப்போ 20 ரூபா போகுது. அதனால் பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இனிமேல் பேகாரள்ளி, பாலக்கோடு, பெரியாம்பட்டி இந்த மாதிரி ஊரில் முள்ளங்கி சாகுபடி அதிகமாக போயிட்டு இருக்குது. 40 நாளுக்கு ஒரு டைம் விவசாயம் வரணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஏக்கருக்கு ஒரு 6-7 டன் வருது. அதனால் பரவாயில்ல. புயல் சின்னம் காரணமாக வட தமிழக மாவட்டங்களில் நிலவும் வானிலை நிலவரங்கள் குறித்து தற்போது காணலாம்.